मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। கிக்கோ வெர்சஸ் மார்சலுடைய ஃபைட் மிக விரைவிலேயே நடக்க போகுது. இதுல யாரு மிகப்பெரிய பலசாலின்னு பார்க்கலாம். இந்த போட்டியில யாரு ஜெயிக்க போறாங்கங்கறதையும் பார்க்கலாம். கமாண்டர் மார்ஷல் அவரு யாரு? எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்க ஃபைட்ஸ் எதுக்கு நியூஸா மாத்துறாங்க? R7ஓட டேஞ்சர் லைட் வேற பிளிங்க் ஆகுது. அப்படினா கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சிக்னல் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. உடனடியா நான் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு சூப்பர் ஸ்பீடோவை நான் கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். என்ன இது? யார் இவ? ஒன்னும் புரியலையே. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இப்படி அடிக்கிறா? ஒருவேளை இவனுக்கு என் சூட்கேஸ் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற. ஒண்ணு பண்ணுவோம், பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி இல்லனா இவன் என்னோட சூட்கேஸ பிடிங்கி எஸ்கேப் ஆயிடுவான். இவங்க 3 பேர் என்ன ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு பந்தாடுறாங்களே. யாராவது என்ன காப்பாத்துங்க. கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. என்ன நடக்கும்னே தெரியாது. அம்மா தேங்க்யூ கிக்கோ. நல்ல நேரத்துல நீ வந்த. இவனுங்க எங்கிட்ட இருந்து இந்த சூட்கேஸ பிடிக்கிட்டு போக பாக்குறாங்க. சரி, அப்படி இந்த பேக்குக்குள்ள என்னதான் இருக்கு? உனக்கு இத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நாம ஓட போறது இல்ல, ஆனா கண்டிப்பா இவங்கள ஓட வைக்கலாம். சூப்பர் ஸ்பீடோ, நீ மேயர் அங்கிள பாத்துக்கோ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். R7ஓட டேஞ்சர் லைட் இப்பவும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா ஆபத்து வேற ஏதோ இடத்துல இருக்கு போல இருக்கு. மேயர் அங்கிள், இப்போவாது உண்மையை சொல்லுங்க. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? எதுக்காக இவங்க 3 பேரும் அதை தட்டி பறிக்க முயற்சி பண்றாங்க? சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன். இதுக்குள்ள என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட சம்பாத்தியமும் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்குள்ள வைரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, இதுக்குள்ள நான் சேமிச்சு வச்ச பணம் இருக்கு. நான் என்னோட சில்லறை காசு எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் போட்டு சேமிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இத என் பேங்க்ல அக்கவுண்ட்ல போடலான்னு போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் இந்த ரோபோட்ஸ் என்ன வந்து அட்டாக் பண்ணுச்சு. இது நல்லா இருக்கே. சில்லறை பணத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அந்த ரோபோட்ஸ் இந்த சில்லறை பணத்துக்காக ஏன் இப்படி வந்துச்சு? R7ஓட டேஞ்சர் லைட் இப்ப கூட பிளிங்க் ஆயிட்டே இருக்கே.
சிக்னல் சிட்டியோட அந்த பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன தசை திருப்பதா இந்த ரோபோட்ஸை இங்க அனுப்பி வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்ற சூப்பர் ஸ்பீடோ? உண்மையான விஷயம் வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போலாம் வா. அதிரடியா செயல்படுறவன பட்டாபட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதையா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறவனை இந்த டிடெக்டிவ் சட்பட்னு சொல்லுவாங்க. பிரமோதம் சார், என்ன அழகா சொல்லிட்டீங்க. இப்பவே இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஜூனியர் டிடெக்டிவ் அங்கிள், அப்புறம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன கிரைம் நடந்திருக்கு? ட்விங்கிள் அண்ட் டோடோவை கிட்னாப் பண்ணிருக்காங்களாம். என்னது? கிட்னாப்பிங்கா? யார் செஞ்சது அந்த கிட்னாப்பிங்க? ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அப்ப அவங்களை கூட்டிகிட்டு எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது நாங்க அந்த காட்சியை பார்த்தோம், அவ்வளவுதான். ஆனா எப்படி? என் விரல்ல ஒரு சொட்டு நெய் இருக்கும் போது திடீர்னு பூனை வந்து அதை நக்கிட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? சார், இப்ப சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பாருங்க. கமாண்டர் மார்ஷல் தான் ட்விங்கிள் அண்ட் டோடோவை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது பார்த்திருக்காரு. ஆனா கமாண்டர் மார்ஷல் ட்விங்கிள் அண்ட் டோடோவை எதுக்கு கிட்னாப் பண்ணாரு? அப்புறம் இதுல ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? டெம்போ அண்ணா, இந்த நேரத்துல இவர் எதுக்கு கால் பண்றாரு? ஹலோ டெம்போ அண்ணா, கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடும் இப்ப என் கூட தான் இருக்காங்க. சரி சரி, நான் இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு கிக்கோ. நாம எல்லாரும் இப்ப உடனடியா டெம்போ அண்ணா இடத்துக்கு போய் ஆகணும். என்னாச்சு டெம்போ அண்ணா? நீங்க எங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னீங்க? அதை ஏன் கேக்குற? இரு சொல்ற. நான் தெரியாம ஒரு தப்ப பண்ணிட்டேன். இத பாருங்க. என்ன டெம்போண்ணா, நீங்க இந்த ரோபோட்டுக்கு வச்ச பேரு தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லங்க. எனக்கு கமாண்டர் மார்ஷல் இந்த ரோபோட்டை செய்யறதுக்காக ஆர்டர் கொடுத்திருக்காரு. இதோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு தெரியுமா? யாராவது இதுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படிப்பட்ட மூவ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி இந்த ரோபோட்டும் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற மனுஷன் ஓடுனா அந்த ரோபோட்டும் ஓடுன்னு சொல்ல வரியா? கரெக்ட். இதுக்குள்ள போய் யாராவது ஃபைட் பண்றதுக்காக கைய கால அசைச்சாங்கன்னா அதே மாதிரி இந்த ரோபோட்டுகளும் அதோட கை காலுகளும் அசைக்கும். ஏய் பிரமாதம், நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க டெம்போ அண்ணா. இப்ப நாம நம்ம சிட்டியை கிளீன் பண்றதுக்காக ரூம் ஸ்டிக்கோட சில பேரை அங்கங்க நிக்க வச்சிடலாம். டோட்டல் சன் சிட்டியையும் ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். மேயர் சார், இது கிளீன் பண்றதுக்காக இல்ல, சண்டை போடுறதுக்காக தான் மார்ஷல் இத உருவாக்கி இருக்காரு. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆள் சொன்னதை நான் நம்பிட்டேன். என்ன சொல்றீங்க? கமாண்டர் மார்ஷல் வந்து என்ன மிரட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆளு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ அவனுக்கு கால் பண்ணி பேசணுமா. கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் இது. இதை எல்லாருமே நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹலோ கிக்கோ, சாரி, நான் ட்விங்கிள் அண்ட் டோடோவை கடத்திட்டு வர்றதுக்காக 3 ரோபோட்ஸை வச்சு ஒன்ன திசை திருப்ப வேண்டியதாயிடுச்சு. கமாண்டர் மார்ஷல், இந்த மாதிரி கிட்னாப் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். நீங்க ட்விங்கிள் அண்ட் டோடோவை தயவு செஞ்சு விட்டுருங்க. விட்டுறேன், கண்டிப்பா அவங்கள நான் விட்டுறேன். அதோட எந்த கஷ்டத்தையும் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், என்னுடைய 2 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டு ஆகணும். ஆமா, அது என்னது? முதல் கண்டிஷன் என்னன்னா, ஜனங்க நிரம்பி இருக்கிற அந்த ஸ்டேடியம்ல நீ என் கூட ஃபைட் பண்ணணும். சாரி கமாண்டர் மார்ஷல், நான் பப்ளிக் ஷோக்காக ஃபைட் பண்றது இல்ல. அப்படியா? ஆனா உன்னுடைய நண்பர்களுக்காக நீ இதை செய்வல்ல? பாவம், எவ்வளவு நேரம் அந்த கண்டெய்னருக்குள்ள இவங்க தத்தளிக்கிறாங்கன்னு பாரு. கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் இதுதான். நீங்க எல்லாரும் இதுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். உன்னோட நண்பர்கள் ட்விங்கிள் அண்ட் டோடோவை பார்த்தல்ல, மறுபடியும் நீ என் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவங்களை உன்னால வாழ்க்கையில மறுபடியும் பார்க்கவே முடியாது. ஃபைட் பண்ணு கிக்கோ. நிச்சயமா அவனை 2 நிமிஷத்துல உன்னால தோக்கடிக்க முடியும். சரி ஓகே, என்னோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக நான் உன் கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். ஒரு 2வது கண்டிஷன் என்ன? என்னுடைய 2வது கண்டிஷன் என்னன்னா, நீ இந்த ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்காக இல்ல, என் கூட தோக்குறதுக்காக ஃபைட் பண்ணணும்.
எல்லார் முன்னாடியும் நான் உன்னை தோக்கடிச்சிட்டு ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை விட மிகப்பெரிய பலசாலி நான் தான் நிரூபிக்கணும். நீ ஜெயிப்பங்கிற நம்பிக்கையில ஜனங்க அதிகப்படியான ஓட்டிங் உனக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா நான் உன்னை தோக்கடிச்சு ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பெஸ்ட் ஃபைட்டர் கமாண்டர் மார்ஷல் தான் நிரூபிக்கணும். சரி, நான் உங்களோட 2 கண்டிஷனையும் ஒத்துக்க தயாரா இருக்கேன். கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் இதுதான். எல்லாருமே இதுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். குட் பை கிக்கோ. நீ உன்னுடைய நண்பர்களுக்காக என் கூட ஃபைட் பண்ண தயாரா இருக்கல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம், நாம 2 பேரும் ரோபோட்ஸ்க்கு உள்ள போய் தான் இந்த ஃபைட் பண்ண போறோம். நான் இந்த ரோபோட் மூலமா ஃபைட் பண்ணுவேன். நீ அந்த ரோபோட் மூலமா ஃபைட் பண்ணணும். அதத்தான் டெம்போ அண்ணா கிட்ட சொல்லி நான் உனக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்கேன். ஏன்னா நீ தோத்ததுக்கு அப்புறம் ஜனங்க யாரும் சந்தேகப்படக்கூடாது இல்லையா? நான் ஏதோ சீட்டிங் பண்ணி தான் உன்னை தோக்கடிச்சதா நினைச்சிடக் கூடாதுல்ல? ஓகே கமாண்டர் மார்ஷல், எனக்கு உங்க 2 கண்டிஷனும் ஓகே தான். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ட்விங்கிள் அண்ட் டோடோவை நீ ஒன்னும் பண்ண கூடாது. உன்னுடைய கண்டிஷன் எனக்கும் ஓகே. அப்படின்னா நாளைக்கு ஸ்டேடியம்ல ஃபைட் பண்ணலாம். கிக்கோ வெர்சஸ் கமாண்டர் மார்ஷல். ட்விங்கிள் அண்ட் டோடோ இப்போ என்கிட்ட சேஃபா தான் இருக்காங்க. ஆனா எது வரைக்கும் தெரியுமா? நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும் சேஃபா இருப்பாங்க. இதுதான் கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட். எல்லாருமே எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனா கிக்கு, இந்த மாதிரி வேணும்னே ஜனங்க முன்னாடி தோத்து பின்வாங்கிறது, அவங்களுடைய நம்பிக்கையை ஏமாத்துறது, இதெல்லாம் பெரிய தப்பாச்சே. எனக்கு தெரியும் சூப்பர் ஸ்பீடோ. ஆனா இந்த நிமிஷம் ட்விங்கிளையும் டோடோவையும் சேஃபா கூட்டிட்டு வர்றதுதான் ரைட்டான விஷயம், புரியுதா? மத்தபடி வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான். ஆனா கிக்கு, நான் இருக்கும்போது நீ எதுக்காக ரோபோட் குள்ள போய் ஃபைட் பண்ணணும்? நீ சொன்னா ஒரு புது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ரோபோட்டா மாறிடுறேன். இல்ல வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, நீ அதை விட யூஸ்ஃபுல்லான விஷயம் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. நான் கமாண்டர் மார்ஷலோட சண்டை போடும்போது அதே நேரம் நீ ட்விங்கிள் அண்ட் டோடோ இருக்க லொகேஷனை கண்டுபிடிக்கணும். கிரேட் ஐடியா படி. நான் லொகேஷனை ஷேர் பண்ணதும், நான் உன்கிட்ட விஷயத்தை சொன்னதும் அந்த கமாண்டரை அடி பின்னி எடுத்துடு. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்கணும். ம் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபைட்ல கமாண்டர் மார்ஷல் ஒரு பக்கம் இருக்காரு. அப்படியே மறுபக்கம் பாத்தீங்கன்னா கிக்கோ. சூப்பர் ஸ்பீடோ, நான் இங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ ட்விங்கிளையும் டோடோவையும் போய் கண்டுபிடிச்சிடு. கண்டிப்பா கமாண்டர் மார்ஷல் அவங்களை இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். ரொம்ப அவசியம் ஏற்பட்ட ஃபார்முலா நம்பர் 35 அப்புறம் 165 அப்ளை பண்ணு. ஓகே படி, உன்னோட ஃபைட்டுக்காக ஆல் தி பெஸ்ட். ட்விங்கிள் அண்ட் டோடோவை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷமே நீ அந்த கமாண்டர் மார்ஷலை உண்டு இல்லைன்னு பண்ணிடு. பப்ளிக் கிக்கோவோட வெற்றிக்காக நிறைய ஓட்டிங் பண்ணிருக்காங்க. வாங்க அதை நேரடியா பார்க்கலாம். நிஜமாவே கிக்கோ கமாண்டர் மார்ஷல் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம். கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல கிக்கோ? அப்புறம் விட்டு கொடுக்கற மாதிரி எப்பவும் நீ பின்வாங்கவே கூடாது. அப்பதான் ஜனங்க நினைப்பாங்க நீ என் கூட உண்மையாவே ஃபைட் பண்றன்னு. நீயும் என்ன அடிக்க வர மாதிரி ஆக்டிங் பண்ணு. ஆனா ஒரு விஷயம், வெறும் ஆக்டிங் மட்டும் தான் பண்ணணும். கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் எல்லாருமே அவனுக்கு ஒபே ஆகிதான் ஆகணும்.
அச்சச்சோ, இந்த கருப்பு கலர் துணியை எதுக்கு கொண்டு வந்தீங்க? அது ஏன் கேக்குற? என்னால கிக்கு அடி வாங்குறத நிச்சயமா பார்க்க முடியாது. அதனால நான் இத போட்டு என் கண்ணை கவர் பண்ணலான்னு பாக்குறேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு நினைச்சாலே கவலையா இருக்கு. யாராவது கிக்கோவை காப்பாத்துங்க. இங்க என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கமாண்டர் மார்ஷலோட வீடியோ கால் வச்சு பாக்கும்போது நான் என்ன கவனிச்சேன் தெரியுமா? அந்த ஆள் ட்விங்கிள் அண்ட் டோடோவை இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டெய்னர்ல தான் கைது பண்ணி வச்சிருந்தான். ஃபார்முலா 35 ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு கண்டெய்னரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடுறேன். இதுதான் கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட். எல்லாரும் அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நிக்கணும். கிக்கோ, நான் அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ளதான் ட்விங்கிளும் டோடோவும் இருக்காங்க. நான் இப்பவே இந்த லாக்க உடைக்க போறேன். அடுத்த நிமிஷமே நீ கமாண்டரை பீஸ் பீஸா உடைச்சிடு. தேங்க் யூ சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 27, 45 அப்புறம் 9 ஆக்டிவேட் பண்ணி லாக்க உடைச்சிடு. சார், முதல்ல உங்க கண்ணுல இருக்கிற அந்த துணியை எடுங்க. கிக்கோ இஸ் பேக். நாம போட்ட கண்டிஷனை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற கிக்கோ? இனிமே நான் உன்னோட எந்த ஒரு கண்டிஷனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சூப்பர் ஸ்பீடோ ட்விங்கிள் அண்ட் டோடோவை கண்டுபிடிச்சிட்டான். இந்த லாக்கர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. உடையவே மாட்டேங்குது. ஒரு வேலை பண்றேன். என்னோட சூப்பர் லேசர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிடுறேன். கிக்கோ, இந்த லாக் உடையவே மாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் உன்கிட்டயே திரும்ப வந்துட்டேன். அந்த லாக் எப்பவுமே உடையாது. அந்த லாக் இத வச்சு மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். நீ இவ்வளவு பெரிய கூட்டத்து முன்னாடி வச்சு என்ன தோக்கடிச்சிருக்க. என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்ட. அதுக்கான பதிலடியை என்னுடைய ரோபோட்ஸ் உனக்கு கொடுக்கும். கிக்கோ, உனக்கு இந்த சாவி தேவைப்படுதா? தில் இருந்தா போய் அதை எடுத்துக்க. கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் இதுதான். எல்லாருமே அவனுடைய கமாண்டுக்கு கீழ்ப்படியணும்.
கிக்கோ இந்த ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்பீடோ, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஃபார்முலா நம்பர் 19 அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த சாவியை எடுக்க முடியும். கிக்கோ, இனிமே எப்பவுமே இந்த சாவி உன் கைக்கு வந்து சேராது. உன்னால உன்னுடைய நண்பர்களையும் எப்போதும் உன்னால காப்பாத்த முடியாது. கமாண்டர் மார்ஷலுடைய டிமாண்ட் இதுதான். எல்லாருமே என்னுடைய கமாண்டுக்கு கட்டுப்பட்டாகணும். இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் அந்த ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ணியே தான் ஆகணும். கையில ஒரு சாவி வச்சுட்டு ரொம்ப நேரமா ஆட்டோ காட்டிக்கிட்டு இருந்தல. இப்ப எதுவும் பண்ண முடியாம பிளாட் ஆகி விழுந்து கிடக்குற. அப்படின்னா சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கிக்கோ, எங்களை காப்பாத்துனதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது 2 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தேங்க்யூ. தேங்க்யூவை விட ரொம்ப அதிகமான தேங்க்யூ. வெரி வெரி தேங்க்யூ. இந்த சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். So